ஹலோ மீட் மித்னு நான் தான் மிதுன் ஸ்டால் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னா, சில சாமிமார்கள் குறிப்பா ஐயப்பன் பக்தர்கள் ஐயப்பன் சாமிகள் வந்து சில சேட்டைகள் பண்ணியிருக்காங்க. அது என்னென்ன சேட்டை, அவங்க என்ன பண்றாங்க அப்படிங்கிறத பத்தி நம்ம ரியாக்ட் பண்ண போறோம். ஸோ இது ஒரு ரியாக்ஷன் வீடியோ தான், காமெடியா இருக்கும், என்டர்டெய்னிங்கா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன். வீடியோ பார்க்க போலாமா? சுவாமி சரணம், சுவாமியே சரணம் ஐயப்பா. ஐயப்ப சுவாமிகள் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு முக்கியமான விஷயம் சாமி, ஸ்ட்ரைட்டா ஐயப்பன் சாமிக்கே. ஸோ ஐயப்பன் சாமி வந்து இந்த வீடியோ பார்த்து அவர் இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்றாருல்ல, ஐயப்பன் 007_ அவரோட இன்ஸ்டாகிராம் ஐடி. நீங்களும் பார்த்தீங்க அப்படின்னா ஐயப்பன் அங்க இருப்பாரு. அவர் இன்ஸ்டாகிராம்ல இந்த சாமியை பார்த்தாருன்னா இந்த சுவாமி வந்து ஏதோ ஒன்று சொல்றதுக்கு ட்ரை பண்றாரு. என்னன்னு கேட்போம். சாமி மலைக்கு போகும்போது பார்த்து பத்திரமா போங்க சாமி, நான் பார்க்குறேன். நீங்க கஷ்டப்படுறத நான் பார்க்க முடியல சாமி. இதெல்லாம் எவனாவது இத்து போன பையிட்ட போய் சொல்லு. சுவாமி அவர் மலையில தானே சுவாமி இருக்காரு, அங்கதானே சுவாமி உட்கார்ந்து இருக்காரு. அவர் செவனேன்னு உட்கார்ந்துருக்காரு. அவர் ஏங்க கீழே இறங்கி வந்துட்டு மறுபடியும் மலையில ஏறி போகணும்? அவரு எப்பயோ ஏறி போயிட்டாரு, அவர் அங்கதான் வாழ்றாரு, அங்கதான் உட்கார்ந்து இருக்காரு. எனக்கு புரியல, என்னடா இது? இது குழந்தைங்க கண்டிப்பா வருஷம் போறாங்களா? குழந்தைங்க கன்னி குழந்தைங்கன்னு சொல்ல வந்தாரு. அப்புறம் கன்னி பேய்னு வந்துச்சு, அப்புறம் கன்னி சாமிகள் அப்படின்னு வந்துருச்சு. ஓ, சுவாமிகள்னு இவர் ரெஃபர் பண்றது மாலை போடுற சுவாமிகள் தான் அவருமே ரெஃபர் பண்றாரு போல. ஓகே, குழந்தைங்களா பாவம் சாமி. அது மட்டும் இல்ல ஐயப்பா, குழந்தைங்களாம் பாத்ரூம் போக முடியாம 10 மணி நேரம் 9 மணி நேரம் 8 மணி நேரம் நிக்கிறாங்க. ஐயோ சுவாமி, எனக்கு நான் என்ன கேட்கறேன் அப்படின்னா, குழந்தைங்களை கூட்டிட்டு போறவங்க அதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஏற்படுத்தணும். இல்ல அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க யோசிச்சிருப்பாங்க, அதை அவங்க ஹேண்டில் பண்ணுவாங்க. இதுக்கு ஐயப்பன் சுவாமி என்ன பண்ண முடியும்? அவர் என்ன பிரைவேட் கக்கூஸ் கட்டி ₹1 ₹2 வசூல் பண்ணவா முடியும்? இல்ல, எனக்கு தெரியாம தான் நான் கேட்கிறேன். ஐயப்பன் சுவாமி இதுக்கு என்னடா பண்ண முடியும்? அவர் பாட்டு செவனே நாங்க உட்கார்ந்து இருக்காரு. எனக்கு புரியல. லைன்ல நீங்க கேரளா சபரிமலை சன்னிதானத்துல இருந்து யாராவது பாக்குறீங்கன்னா கொஞ்சம் இதுக்கு வழி பண்ணுங்க. ஐயா, நான் கேரளா சபரிமலை சன்னிதானத்துல ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கேன் வைங்க. நான் சரி இன்ஸ்டாகிராம் ஓபன் பண்ணலாம்னு சொல்லி இந்த ரீல்ஸ் பாக்குறேன். கேரளா ஐயப்பன் சுவாமி சன்னிதானத்துல யாராச்சும் இதை பாத்தீங்கன்னா வழி பண்ணுங்க அப்படின்னா, எனக்கே சோத்துக்கு வழி முறை இல்லாம தான் ஐயப்பன் சாமி இதுல வந்து சேவை செஞ்சுக்கிட்டு பொழைச்சுக்கிட்டு இருக்கேன். என்கிட்ட யாரா இவரும் யோசிக்க மாட்டாங்களா? வீடியோ பேச தெளிவா பேசுங்க சாமி. நான் ஸ்ட்ரைட்டா ஐயப்பன் கிட்ட பேச வேண்டியது. குழந்தைங்களுக்கு கக்கூஸ் வந்து அவர் என்ன பண்ணுவாரு? ஒரு மனசாட்சிங்கிறது வேணாமா? ஒரு டூரிஸ்ட் கேட் ரேஞ்சுக்கு ஆக்கிட்டீங்களா? என்னடா இது வம்பா இருக்குது? இங்கிலீஷ் ஐயப்பன் சாங் அடுத்து மாலை போட்டோமா, விரதம் இருந்தோமா, அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சயின்ஸை புரிஞ்சுக்கிட்டோமா, ஒரு நல்வழிக்கு நம்மளை ஆயத்தப்படுத்துறோமா அப்படின்லாம் கிடையாது. ஐயப்பனை வச்சு எவ்வளவு ஃபன் பண்ண முடியுமோ பண்ணிடுறீங்க. ஏன் இப்படி? ஐயப்பன் சுவாமி இங்கிலீஷ் சாங் வேற கேட்போம். உள்ள சைடு அப்பல இருந்து கானா சோமேஷ் பேசுறேன். இந்த ஐயப்ப சாங் யாருமே கேட்க மாட்டீங்க. உங்களுக்காக ஒரு இங்கிலீஷ்ல ஐயப்ப சாங் பாடுறேன். நல்லா லைக் பண்ணிட்டு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுவோம். பாடுங்க சுவாமி. இது என்ன இருக்குது? ஒரு டேலண்ட்டை காட்டுறாங்க அப்படின்னா நம்ம அதை பார்த்து அங்கீகரிச்சு இங்கிலீஷ்ல பாடினா என்ன, தமிழ்ல பாடினா என்ன, மொழி என்பது நமக்கு தான், கடவுளுக்கு இல்லை இல்லவா? அதனால அந்த இன்டென்ஷன்ஸ் டுவர்ட்ஸ் நம்ம என்ன பண்றோமோ இன்டென்ஷன்ஸ் மட்டும் கடவுளுக்கு தெரிஞ்சா போதும். ஸோ அந்த விதத்துல ஏதோ ஒன்று ட்ரை பண்றாருல்ல, அதனால இதை பார்த்து நம்ம ரியாக்ட் பண்ண போறோம், சப்போர்ட் பண்ண போறோம். வீடியோ பார்க்க போலாமா? எனக்கு தான் பேசும்போது வெறும் காத்து மட்டும்தான் வருதோ, ஆபரேஷன் கொலையாட்டம், உடம்பு சரியில்லாம இருமி இப்ப வாய்ஸ் வர மாட்டேங்குதுங்க. நெக்ஸ்ட் டைம் நம்ம போலான்னு கமெண்ட் பண்ணுவோம். The little boy Ayyappan temple, the little boy Ayyappan temple, left side Manjamada temple, left side Manjamada temple, right side what temple? What is this song டா? எமினம் கொஞ்சம் பாடுங்க, எனர்ஜெட்டிக்கா பாடுங்க எமினம். ரைட் சைடு நாகராஜா டெம்பிள், லெஃப்ட் சைடு மஞ்சமாதா டெம்பிள், ரைட் சைடு நாகராஜா டெம்பிள். சுவாமி போதும் சுவாமி, நான் டான்ஸ் ஆட நீங்க பாட அவங்க இந்த கொடுமையை பார்க்க ரொம்ப கொடுமையா இருக்கு சுவாமி. கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்கோமோ. போவோம். வாட் இஸ் திஸ்? இது எங்களுக்கு தெரியாதா? சின்ன பையன் ஐயப்பன் கோயில், இங்கிட்டு பார்த்தா நாகம்மன் கோயில். தமிழ்ல பாடினா இவ்வளவு நாராசமா இருக்குது, இங்கிலீஷ்ல பாடினாலும் அப்படிதான் இருக்குது. இங்கிலீஷ்ல பாடுறதுனால மட்டும் இது ஒரு ரேப் மாதிரியோ இல்ல ஒரு சாங் மாதிரியோ சவுண்ட் ஆகல. ஐயப்பன் டென்ஷன் ஆயிருவாரு சுவாமி, புரிஞ்சுக்கோங்க சுவாமி. என்ன சுவாமி இது? லிட்டில் பாய் ஐயப்பன் டெம்பிள், ரைட் சைடு மாதா டெம்பிள், லெஃப்ட் சைடு நாகமணி டெம்பிள், பேக் சைடு தேங்காய் வித் ஃபைங் ஷாப். இதெல்லாம் கேட்டோமா உங்க கிட்ட? போகடா. Little boy Ayyappan temple, temple. Oh my god, Eminem, come on, நீங்க இப்பதான் வந்து உள்ளுக்கு வந்து வெளியே வரீங்க. பாடுங்க எமினம், பாடுங்க. The little boy Ayyappan temple, which is the holy river, Bombaya, which is the holy river,
That is the Bamba Nadi River. That is the Bamba Nadi River. இன்னங்க இவர் வைவாலாம் கேட்டு அவரே ஆன்சர் பண்ணிக்கிறாரு. Which is the holy river? Which is considered as the holy river when visiting Ayyappan? It is Bambai River, Swami. Very good, correct answer. Go inside. அப்படிங்கிற மாதிரி அது அப்படியே இழுத்து பேசினா பாட்டாக்கு which is the holy land river. அதுல இந்த சுருதி வேற கேக்குது உங்களுக்கு, சுருதி. இன்னும் அக்ஷரஹாசன்லாம் எங்க வர போறாங்கன்னு தெரியலையே. The little boy, the little boy, the little boy. ஐயா ஒரு விஷயத்த அதெல்லாம் சேர்த்தி பாடினா மட்டும் நம்ம வந்து பாடுறோம்னு அர்த்தம் இல்ல. அதுக்குன்னு எப்படி சொல்றது, இது என்ன இது? சரி ஓகே பாடுங்க. little boy, Swami, little boy, Ayyappan temple. The little boy, Ayyappan temple. சாங்கெல்லாம் தான் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, மாலை போட்டுருங்க சாமிங்களுக்கெல்லாம். நெக்ஸ்ட் டைம் நான் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுவேன். நெக்ஸ்ட் முருகனுக்கு மாலை போடுங்க சுவாமி. அவர் தான் வந்து உங்களை வச்சு செஞ்சுடுவார். ஐயப்பன் கேரளால இருக்கிறதுனால ஈஸியா நீங்க அவர் அடிச்சு போடுறீங்க கண்டென்ட்ங்கிற பேர்ல. பக்கத்துல இருக்க சாமி எதுக்காச்சும் இந்த மாதிரி பாட்டு பாடி அப்புறம் கர்மாக்கு ஆளாகுங்கள். பிறகு என்னங்க ஆச்சு? ஓகே கியூட் தான், ஜாலி தான், சும்மா ஜாலியா பார்த்து ரியாக்ட் பண்ணிட்டு போறோம், அதெல்லாம் ஓகே. ஆனா ஐயப்பனோட ஷூஸ்ல இருந்து நீங்க யோசிச்சு பார்க்கணும். இது வந்து ஒரு சீரியஸா எடுத்துக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் தான். அவரோட ஷூஸ்ல இருந்து நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா நீங்க யோசிச்சு பாருங்க. லிட்டரல் இந்த 23ஆம் புலிகேசி படத்துல மன்னரை புகழ்ந்து பாடி பரிசு பெற்றுள்ள வந்துள்ளேன், பாடும் பாடி தொலையும் அப்படிங்கிற மாதிரி மன்னர் தான் ஐயப்பன். அவர்கிட்ட போய் the little boy, the little boy, the little boy Ayyappan temple, the little boy Ayyappan temple, left side Nagamma Varasami temple, right side Nagamma temple, 18 steps, black god which is Karpsame. என்ன கருப்சாமில இருந்து ஐயப்பன்ல இருந்து எல்லாம் டென்ஷன் ஆயிருவாங்க சொல்லி போட்டு. நான் என்னது இது, இவர் யார் இந்த இசை புயல்? அண்ணிய பார்க்க பொண்ணுங்க வர்றாங்க, பொண்ணுங்க பார்க்க நம்ம பிள்ளைங்க வர்றாங்க, பொண்ணுங்க சேர்ந்து அந்த லைட்ல பொண்ணுங்க பிள்ளைங்க சேர்ந்து நைட்ல இதெல்லாம் உங்ககிட்ட கேட்டமாங்க. என்னங்க இது பாட்டு? அண்ணிய பார்க்க எதுக்கு பொண்ணுங்க வரணும்? அண்ணனோட ஒய்ஃபும் அண்ணி, அவங்கள பாக்குறதுக்கு எதுக்கு அனிருத்த பாக்குறதுக்கு பொண்ணுங்க வராங்க. அதுதான் ஓ ஆனி. ஆனிய பார்க்க பொண்ணுங்க வராங்க, பொண்ணுங்களை பார்க்க பசங்க வராங்க. அந்த பசங்களை பொண்ணுங்களும் நைட்ல லைட், அது லைட் இல்ல லைட் எல்லாமே ஒரு இசை ஞானி ரேஞ்சில தான் இருக்கானுங்க. டிஸ்கிரிப்ஷன் டாட்டா சாய் அபியங்கர் ஃபேன் உங்ககிட்ட நாங்க இதெல்லாம் கேட்டோமா? அனிருத்த பாக்குறதுக்கு பொண்ணுங்க வந்தா என்ன, பொண்ணுங்களை பாக்குறதுக்கு பசங்க வந்தா என்ன? அவங்க 2 பேரும் நைட் சேர்ந்துக்கிட்டு இல்ல லைட் இல்லாம ஊதுபத்தி அணைச்சா என்ன, அணைக்காட்டி உனக்கு வந்துச்சு. நீங்க கேட்ட கேள்வி கரெக்டான கேள்வி. அத வேற இவர் கருத்தா சொல்ல மாட்டாரு, பாடினா பாட்டா தான் பாடுவாரு. ஸ்ட்ரைட்டா ஹீரோ தானா, அடிச்சா ஹீரோ தாங்கிற மாதிரி பாடினா பாட்டா தான் பாடுறது. ஐயோ நான் பேசுறது பாதி உங்களுக்கு கேக்குதான்னு தெரியல, எனக்கே பாதி கேட்க மாட்டேங்குது. இந்த வீடியோ தான் உங்களுக்கு பிடிச்ச வீடியோவா இருக்கும், ஏன்னா நான் தான் பேசுறதே பாதி கேட்க மாட்டேங்குது உங்களுக்கு. வாஸ்தவமான ஒண்ணுதான். லைட்ல நொட்டிட்டு இவர் இது பண்ணுவார். மத்ததெல்லாம் ஐயா எனக்கு புரியுது, எல்லாருமே காலை வச்சு நகருவாங்க. நீங்க காலுக்கு மேல இருக்க ஒரு பகுதியை மட்டும் வச்சு நகர்றதுக்கான அந்த ஒரு டெக்னிக், அந்த இதை ஃபாலோ பண்ணி நீங்க ட்ரை பண்றீங்க, அது எனக்கு புரியுது. அது மட்டும் இல்லாம இதுல இன்னொரு சீரியஸான விஷயம் இருக்கு நண்பர்களே. அந்த ஸ்மைலுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பெயின் நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இப்படி ஒரு கேவலமான கன்றாவியான டான்ஸ் ஸ்டெப் எங்கேயாவது பார்த்தது உண்டா ஒரு ஆனர்? ஆனா இதுக்கு பின்னாடி ஒரு பெயின் இருக்கு. அந்த டான்ஸை பாருங்க, நான் சொன்னதுக்கு அப்புறம் உங்களுக்கு எது புரியும். ஏங்க உங்களுக்கு என்னங்க இது, வாட் இஸ் திஸ்? கொஞ்சமாச்சும் ஒரு சென்சிபிளா இருக்கலாம்ல. பிரெக்னெண்டா இருக்க டைம் இந்த மாதிரி இப்படி ஆட்டிக்கிட்டு இருக்கிறதா? கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லா இதான் நம்ம தானே எல்லாம். எப்படி இந்த அங்கிள் பிரெக்னென்ட் ஆக முடியும்? சரி அது வேற விஷயம். அந்த பெயின் ஒண்ணு இருக்குன்னு சொன்னேன்ல, அந்த ஸ்டெப்ஸை ஒத்து கவனிங்க, உங்களுக்கு அது புரியும். பாருங்க நீங்க என்னங்க இது, என்ன கையும் வரமாட்டேங்குது, காலும் வரமாட்டேங்குது, சும்மா கேட்கவும் மாட்டேங்கிற. இந்த பெயின் சொன்னல, அது என்னன்னா கைஸ், நீங்க இந்த படத்துல எல்லாம் பாத்திருப்பீங்க. தெலுங்கு படத்துல இப்ப ஜூனியர் என்டிஆரோட படத்துல கூட நான் ஒண்ணு பார்த்தேன். ஹீரோயின் வந்து வாண்டடா கட்டெரும்பு பிடிச்சி கண்ட இடத்துல போட்டுப்பாங்க. கண்ட இடத்துல போட்டுட்டு தீஸ் ஆர் மை பிரைவேட் பார்ட்ஸ் ப்ளீஸ் டச் அப்படின்ட்டு ஹீரோ பின்னாடி சுத்திக்கிட்டு இருந்தாங்க. சொல்றேன், அந்த மாதிரி கண்ட இடத்துல கட்டெரும்பு போட்ட பின்பு அதை எடுக்க முடியல அப்படிங்கிற பட்சத்துல
என்ன பண்ணணுங்கிறத மக்கள் கிட்ட சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கறக்காக லைவாவே ஒரு கட்டெரும்பு எடுத்து தனது ஜட்டிக்குள் நமக்காக கடி வாங்கினாலும் கொத்து வாங்கினாலும் கொடுக்கல் அந்த விஷத்தையே இறக்குனாலும் அடிக்கிறாங்களா? எறும்பு அங்கங்கன்னு டிராவல் பண்ணும்போது சில இடங்களை கடந்து போகும்போது அந்த எறும்பே செத்துரும் விஷவாயுவை தாக்கி, அது வேற விஷயம். அதான் சொல்றேன், அந்த மாதிரி கட்டெரும்பு நம்ம உள்ள போயிருச்சுன்னா கைய வச்சே எப்படி எடுக்கணும்னு உங்களுக்கு தெரியும், கைய இல்லாம எப்படி எடுக்கணும் அப்படிங்கறத கத்துத்தரக்காக தான் அவர் குதித்து கொண்டிருக்கிறார். இது வந்து ஒரு கொடுமையான ஒரு செயல். ஆனா மியூசிக் அதெல்லாம் வேற மாதிரி போட்டனால டான்ஸ் மாதிரி உங்களுக்கு பிரதிபலிக்குது. பட் இது அது இல்ல. கட்டெரும்பை கைகள் படாமல் வெளியே எடுக்கும் வித்தையை நிறைய ஹீரோகளுக்கு, மட்டித்தனமான சீன் வைக்கக்கூடிய அந்த டைரக்டர்களுக்கு சொல்லித்தரக்கூடிய ஒரு கலைஞன் இவர் அப்படின்னே சொல்லலாம். கூட இன்னும் 2 பேர் அனுப்பலாமா? சோ இவரை பார்த்து நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சிரிச்சிருப்போம், அது ரொம்ப தப்பு. சாரி பிரதர், சாரி, வி ஃபீல் வெரி சாரி ஃபார் யூ. இப்போ இந்த எறும்பை எங்க அட்மிட் பண்ணிருக்காங்க பிரதர்? ஏங்க இவ்வளோ டைட்டா பேண்ட்டை போட்டுக்கிட்டு இந்த ஆட்டம் ஆட்டினீங்கன்னா எறும்பு வெளியே வராதுங்க, உள்ளுக்குள்ளேயே நசுங்கி செத்துரும். நசுக்கி விட்டுறாதீங்க, எறும்பை நசுக்கி விட்டுறாதீங்க. நசுக்கி விட்டீங்கன்னா செத்துருங்கள. அதுதாங்க சொல்ல வரேன். கொஞ்சம் கப்பு சுப்பான ஒரு ஜோக்கு தான், கம்முன்னு இருந்துப்போம். என்ன இல்ல எனக்கு புரியல. சாமி கும்பிட்றதுக்கு சாமி பின்னாடி வந்தாரு, திடீர்னு என்ன சாமி உள்ள வந்துருச்சா? அதை இவரு உணரும் போது உணர்றாரா? இனிமேல் தான் இப்ப சாமி உள்ளுக்குள்ள வந்து இப்ப இவர் சாமி ஆட்டம் ஆட போறாரு. அதாவது சாமி ஆட்டம் என்னன்னு பாப்போம். சாமி வந்து சாமி மாதிரி ஆட சொன்னா பக்கத்து வீட்டு மாமி மாதிரி ஆடிக்கிட்டு இருக்காரு. இல்ல, அவ்வளவு ஒரு நளினம், அவ்வளவு ஒரு பெண்ணியம், அவ்வளவு ஒரு கண்ணியம் இவரோட ஆட்டத்துல இருக்கு அப்படின்னு சொல்ல வரேன். இந்த ஊர் சைட்ல நீங்க போனீங்க அப்படின்னா சாமி ஆடுவாங்க. இந்த கிராமத்துல எல்லாம் திடீர்னு இப்ப ஹைப்பர் ஆக்டிவ் ஆகி தலைமுறையை விரிச்சு ஆடுறது, மீசிய முறுக்கிக்கிட்டு ஆடுறது, அது இருக்கும். அதை நீங்க பார்த்திருப்பீங்க. ஜென்சி குழந்தைகளுக்கு சாமி வந்துருச்சு அப்படின்னா அவங்க எப்படி ஆடுவாங்க அப்படின்னா இப்படிதான் ஆடுவாங்களாட்டு இருக்குது. அது இந்த மாதிரி மியூசிக் போட்டாலும் அவனுங்களுக்கு சாமியே வருமாட்டு இருக்குது. ஸ்டார்ட் தி மியூசிக். தொட்டாலே பட்டா. நானும் அவர் கூட சேர்ந்து சாமி ஆட ட்ரை பண்ணேன். ஜென்சி கிட்ஸ் மாதிரி சாமி ஆடுறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. 90s கிட்ஸ் நாங்க ஆடுவோம்டா சாமி, அது வேற மாதிரி இருக்கும். அது கூட கொஞ்சம் ஈஸியா பண்ணிடலாமாட்டு இருக்கு. என்னடா சாமி ஆட சொன்னா மார்கழி மாசத்துல பெண் நாய்கள் ஆடுற மாதிரி ஆடுறீங்கடா, சொல்லக்கூடாது. நானும் இங்க வாய வச்சு கம்முன்னு கட்டுப்படுத்திட்டு இருக்கணும் பாக்குறேன், முடிய மாட்டேங்குது. நண்பர்களே, முடிஞ்சு போச்சு. நான் சொன்னேன்ல சாமிகள்லாம் சேர்ந்து சில ஆட்டங்கள் போடுறாங்க, அதை பார்த்து ரியாக்ட் பண்ண போறேன்ட்டு. அதுதான் நம்ம பார்த்தோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப்லாம் பண்ணிக்கோங்க. நான் இன்னும் கொஞ்சம் என்னோட உடம்ப சரி பண்ணிட்டு அப்போ மட்டும் வீடியோ ரெகுலரா போட்டு கிழிச்சு நொட்டிருவியாக்க நீ அப்படிங்கிறீங்களா? கஷ்டம்தான். ட்ரை பண்றது தானே வாழ்க்கை. டாடா பாய். ஜூதக் 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 ஜூதக்.